மதுரை வழியாக செல்லும் ரயில்கள் மற்றும் மதுரையிலிருந்து புறப்படும் ரயில்கள் மாற்றுப்பாதை வழியாக இயக்கப்படுகிறது. இப்போ மதுரையிலிருந்து புறப்படும் ரயில்கள், அதாவது மதுரையை மையமாக புறப்படும் ரயில்கள் ரத்து செய்யப்படுகிறது. ஒரு சில ரயில்கள் பகுதி தூரம் ரத்து செய்யப்படுகிறது. மற்றும் ஏலகிரி மற்றும் காவேரி ரயிலுக்கு புதிய நவீன எல்ஹெச்பி வகைப்பட்டிகள். இதை பற்றி இந்த ஒரு பதிவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரெயின் நம்பர் 16845 ஈரோடு செங்கோட்டை விரைவு ரயில் மே 6, 13, 20, 27 ஆகிய தேதிகளில் முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது. ட்ரெயின் நம்பர் 16846 செங்கோட்டை ஈரோடு விரைவு ரயில் மே 7, 14, 21, 28 ஆகிய தேதிகளில் முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது. ட்ரெயின் நம்பர் 56711 மதுரை ராமேஸ்வரம் பயணிகள் ரயில் மே 5, 12, 19, 21, 22, 26 ஆகிய தேதிகளில் மண்டபம் ராமேஸ்வரம் இடையே ரத்து செய்யப்படுகிறது. இந்த ரயில் மண்டபம் வரை மட்டுமே இயக்கப்படும். ட்ரெயின் நம்பர் 56714 ராமேஸ்வரம் மதுரை பயணிகள் ரயில் மே 5, 12, 19, 21, 22, 26 ஆகிய தேதிகளில் ராமேஸ்வரம் மண்டபம் இடையே ரத்து செய்யப்படுகிறது. இந்த ரயில் மண்டபம் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும். ட்ரெயின் நம்பர் 22672 மதுரை சென்னை எழும்பூர் தேஜஸ் அதிவிரைவு ரயில் வருகின்ற மே 30ஆம் தேதி மதுரை சந்திப்பிலிருந்து 30 நிமிடங்கள் தாமதமாக மாலை 4 மணிக்கு புறப்படும். ட்ரெயின் நம்பர் 16089 16090 சென்னை சென்ட்ரல் ஜோலார்பேட்டை சென்னை சென்ட்ரல் ரயிலுக்கு புதிய எல்ஹெச்பி வகைப்பட்டிகள் வழங்கப்பட்டுள்ளது. புதிய எல்ஹெச்பி பெட்டிகள் இந்த ட்ரெயினில் ஒரு ஏசி சேர்க்கார், 19 அண்டர்சோடு சேர்க்கார், ஒரு எஸ்எல்ஆர்டி, ஒரு இஓஜி சேர்த்து மொத்தமாக 22 புதிய எல்ஹெச்பி வகை பெட்டிகளை கொண்டு இந்த ரயில் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மே 3ஆம் தேதி இந்த ரயிலுக்கு புதிய பெட்டிகள் நடைமுறைக்கு வந்தது. ட்ரெயின் நம்பர் 16021 16022 சென்னை சென்ட்ரல் அசோகபுரம் சென்னை சென்ட்ரல் காவேரி ரயிலுக்கு புதிய எல்ஹெச்பி வகை பெட்டிகள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த ரயிலில் ஒரு ஃபர்ஸ்ட் ஏசிக்கும் 2 டயர், 2 ஏசி 2 டயர், 2 ஏசி 3 டயர், 10 ஸ்லீப்பர், 4 எஸ்எல்ஆர்டி, ஒரு லக்கேஜ்க்கும் பிரேக்கன், ஒரு இஓஜி சேர்த்து மொத்தமாக 21 எல்ஹெச்பி வகை பெட்டிகளை கொண்டு இயக்கப்பட உள்ளது. சென்னை சென்ட்ரலிருந்து வருகின்ற ஜூன் 30ஆம் தேதி முதலும் அசோகபுரம் ரயில் நிலையத்தில் வருகின்ற ஜூலை 1ஆம் தேதி முதலும் புதிய எல்ஹெச்பி பெட்டிகள் பயன்பாட்டுக்கு வர உள்ளது. ஓகே மக்களே, இந்த ஒரு தகவல் அவ்வளவுதான். குறிப்பாக ராமேஸ்வரம் சொல்கிறவங்க உங்களோட பயணத்தை சரியாக திட்டமிடுங்க. கோடை விடுமுறை வேறு, அதுபோல் செங்கோட்டையிலேருந்து ஈரோடு செங்கோட்டை போகிறவங்களும் அந்த பயணத்தை சரியான முறையில் திட்டமிடுங்க. மேற்கொண்ட தகவல் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும். இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.